திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 11 பாயிரம் பகுதி 10. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் பாயிரம் கடவுள் வணக்கம் என்ற பகுதியில் 10வது திருப்பாடல் சோமசுந்தர கடவுள் துதியாக அமைந்திருக்கின்ற திருப்பாடல். எல்லாம் வல்ல சிவபெருமான் திருக்கயிலையிலிருந்து எழுந்தருளி மதுரையம்பதிக்கு எழுந்தருளி ஸ்ரீ மீனாட்சி தேவியை திருமணம் புரிந்து பாண்டிய நாட்டில் அதன் ராஜதானியாகிய மதுரையம்பதியில் பாண்டிய மன்னனாக முடிசூட்டிக் கொண்டு ஆட்சி புரிந்து அருளினார். அத்தகைய சோமசுந்தர கடவுள் துதியாக அமைகின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடலில் சிவபெருமானின் திருத்தோற்றம் என்பது அவர் சோமசுந்தர கடவுளாக மதுரை மண்ணின் மாமன்னராக முடிசூட்டிக் கொண்ட திருக்கோலம் அது எவ்வாறு விளங்குகின்றது என்பதை வர்ணிக்கின்ற திருப்பாடல். சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தார் தணந்து வேப்பன் தொடை முடித்து விடனாகக் கலன் அகற்றி மாணிக்கச் சுடர் பூண் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகமுழுது ஆண்ட சுந்தரனை வணக்கஞ் செய்வாம் என்பது திருப்பாடல். சிவபெருமான் தாம் மதுரையிலே மாமன்னராக வீற்றிருக்கின்ற திருக்கோலம் அதற்கு ஏற்ப தன்னுடைய ஜட்டாமுடியை மறைத்து கொண்டு பிரகாசத்தை உடைய ரத்ன கிரீடத்தை தரித்து கொண்டிருக்கின்றார். தான் எப்பொழுதும் சூட்டியருளுகின்ற அழகிய நரிய மனத்தை உடைய கொன்றை மலர் மாலையை களைந்து பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னர்களின் அடையாளமாக இருக்கின்ற வேப்பமலர் மாலையை சூடி அருளுகின்றார். தான் எப்பொழுதும் பூண்டிருக்கின்ற விஷத்தை உடைய சர்பாபரணத்தை நாகாபரணத்தை கழற்றி வைத்துவிட்டு ஒளியுடைய ரத்னாபரணங்களை பூண்டு அரசர் திருக்கோலம் காட்டி அருளுகின்றார். தன்னுடைய துவஜம் கொடி என்பது ரிஷபக் கொடி. அந்த ரிஷபக் கொடியை ஏந்தாமல் பாண்டிய நாட்டின் கொடியாகிய மீன் கொடியை ஏந்துகின்றார். அவ்வாறு மதுரை மாமன்னராக திருக்கோலம் கொண்டு மீனாட்சி அம்மையாகிய தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்து மலையத்வஜ பாண்டியன் மருமகனாகி உலகம் முழுவதும் மனு நூல் வழி நடத்திய சோமசுந்தர கடவுளை வணங்குவாம் என்பது இத்திருப்பாடலின் பொருள். தான் ஏற்றுக்கொண்டு அருளும் அரசர் திருக்கோலத்திற்கு ஏற்ப களைய வேண்டுவனவற்றை களைந்து தரிக்க வேண்டியவற்றை தரித்து கொள்ள வேண்டும். எனவே ஜட்டாமுடியை மறைத்தார், ரத்ன கிரீடத்தை தரித்தார், கொன்றை மலர் மாலையை தணந்தார், வேப்பம்பூ மாலையை முடிந்தார், நாகாபரணத்தை அகற்றினார், ரத்னாபரணங்களை சூடினார், ரிஷபக் கொடியை விட்டுவிட்டு மீன் கொடியை ஏந்தினார். தனக்கு என்று எந்த ஒரு முறைமையும் இல்லாதவர் என்றாலும் மீனாட்சி அம்மையை திருமணம் முடிப்பதற்காக வழுதி என்ற பாண்டியனின் மருமகனாகி அத்திருக்கோலத்தை புனைந்து வேத நெறியை தானே புனைந்து நடந்தும் நடாத்தியும் செய்தும் செய்வித்தும் நிலை பெறச் செய்கின்றார். பெருமானே அவ்வாறு வேத விதிகளை செய்தும் செய்வித்தும் நமக்கு காட்டி அருளவில்லை என்றால் அந்த விதிகளை வேறு யார்தான் பின்பற்றுவார்கள்? எனவே எல்லோரும் வேதத்தின் பயனாய் உள்ள தர்மத்தின் இயல்பை உணர்ந்து புருஷார்த்தங்களை பெறுவதற்காகவே எம்பெருமான் இவ்வாறு மாமன்னராக முடிசூட்டியும் அங்கையர்கண் அம்மையை திருமணம் செய்தும் நமக்கு அருள் புரிகின்றார். இதனையே கல்லாடம் என்ற அருள் நூலும் கூறி அருளுகின்றது. கடுக்கை மலர் மாற்றி வேப்பமலர் சூடி ஐவாய் காப்புவிட்டு அணி பூண் அணிந்து விரிசடை மறைத்து மணிமுடி கவித்து விடைக்கொடி நிறுத்தி கயல் கொடி எடுத்து வழுதியாகி என்று கல்லாடம் கூறுகின்றது. இவ்வாறு சோமசுந்தர கடவுள் துதி அமைந்திருக்கின்றது. இனி அடுத்ததாக 11வது திருப்பாடல் தடாதகை பிராட்டியார் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ மீனாட்சி அம்மை துதியாக அமைந்திருக்கின்றது. அத்திருப்பாடல் பின்வருமாறு. செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் ஓச்சி முழுதுலகும் சயம் கொண்டு திரை கொண்டு நந்தி கண முனை
போர் சாய்த்து தொழு கணவர்க்கு அணி மண மாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழைவுறு தன் அரசு அளித்த பெண் அரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பாம் என்பது ஸ்ரீ மீனாட்சி அம்மை தடாதகை பிராட்டியார் துதி. பாண்டியர் குலத் தலைவனாகிய மலையத்வஜ பாண்டியன் திருமகளாய் எம்பெருமாட்டி எல்லாம் வல்ல பராசக்தி திரு அவதாரம் செய்து வேதம் ஆகமம் முதலிய கலைகளையெல்லாம் கற்று உணர்ந்து மகுடம் சூட்டப் பெற்று மனு நூல் வழி செங்கோல் நடத்தி உலகம் முழுமையும் தன் அடிக்கீழ்ப்படுத்தி மற்றைய அரசர்களெல்லாம் கொடுக்கும் திழையை வாங்கி திக் விஜயம் செய்து திருக்கயிலை திருமலைக்குச் சென்று தன்னை போரில் எதிர்த்த நந்தி கணங்களை புறங்கண்டு பிரம்மன் முதலியோர் வணங்கும் தன் கணவனாகிய சிவபெருமானுக்கு அழகிய மண மாளிகையை சூட்டி தனது கிரீடத்தையும் பெருமானுக்கு சூட்டி செல்வமிக்க தனது அரசியலையும் கொடுத்தருளிய பெண் அரசியாகிய தடாதகை பிராட்டியாருடைய திருவடித் தாமரைகளை நம் தலையிலே முடிப்போம் வணங்குவோம் என்பது இந்த திருப்பாடலின் பொருள். திக் விஜயத்தின் பொழுது எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மை 8 திசைகளையும் தன் வழிப்படுத்தினாள். எனவே எல்லா அரசர்களும் திசை அதிபதிகளும் கூட திரை கொண்டு வந்து கொடுத்தனர் என்பது இங்கே குறிப்பிடப்படுகின்றது. சக்தி முதலிலும் சிவம் அதன் பின்னுமாக தோன்றும் என்று ஞான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே முறைப்படி எம்பெருமானின் அருள் வடிவாகிய சக்தி பாண்டியனின் திருமகளாய் தோன்றி அங்கனம் பூண்ட அரசு உரிமை முதலியவற்றை சிவம் அதன்பின் வெளிப்பட சக்தி சிவமாய் நிற்கும் தன்மையும் தனது சங்கல்பத்தால் உண்டாகிய ஆக்கம் யாவும் சிவசங்கல்ப மாத்திரையாய் முடியும் என்ற உண்மை தோன்றும்படி தன் மகுடத்தை பெருமானுக்குச் சூட்டி செல்வம் தழைவுறும் தன் அரசு அளித்த பெண்ணரசி எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மை என்பது இங்கே ஞானசாஸ்திர உண்மைகளோடு விளக்கப்படுகின்றது. இனி 12வது திருப்பாடலாக மதுரையில் திரு ஆலவாய் திருக்கோயிலில் வெள்ளியம்பலத்தில் கால்மாறி ஆடிய ஸ்ரீ வெள்ளியம்பலவாணர் துதியாக அமைகின்றது. அத்திருப்பாடல் பின்வருமாறு: பொறும் ஆறில் கிளர் தடம் தோள் ஒரு மாறன் மனம் கிடந்த புழுக்க மாற வருமாறிற் கண் அருவி மாறாது களிப்படைய மண்ணும் விண்ணும் உருமாறி பவக்கடல் வீழ்ந்து ஊசலெனத் தடுமாறி உழலும் மாக்கள் கருமாறிக் கதியடைய கால்மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பாம் என்பது திருப்பாடல். எம்பெருமான் மதுரையில் ரஜத சபையில் கால்மாறி ஆடுகின்ற திருக்கோலம் காட்டியருளுகின்றார். அந்த திருக்கதை ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனினுடைய திருவரலாற்றில் நமக்கு விளக்கி காட்டப்படுகின்றது. பரத நூல் துறையில் பயின்று சென்ற பாண்டியன் ராஜசேகர பாண்டியன் அப்படி பரதம் பயிலும் போது தன்னுடைய கால் தளர்ந்து வேசற்று வருந்தினான். அப்பொழுது நினைக்கின்றான், இதுபோன்றுதானே நமது கூத்தப்பெருமானின் எடுத்த திருவடியும் வருந்துமே என்று மனம் புழுங்கினான். மனம் கிடந்த அந்த புழுக்கத்தை மாற்றுவதற்காக ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனின் திரு விண்ணப்பத்தின்படி மதுரையிலே ரஜத சபையிலே எம்பெருமான் ஊன்றிய திருவடியை மேலே எடுத்து அருளினார். அதனால் கால்மாறி ஆடி காட்சி கொடுத்து அருளினார் என்பது திருவரலாறு. இதனுடைய விரிவான திருவரலாறு கால்மாறி ஆடிய படலத்தில் நாம் மிக விரிவாக கற்க இருக்கின்றோம். இது அந்த திருவரலாற்றின் சுருக்கம். அத்திருவரலாறு இங்கே புலப்படும்படி கால்மாறி ஆடிய பெருமானின் துதி என்ற இந்த திருப்பாடல் அமைகின்றது. போர் செய்யும் துறையில் கிளர்ச்சியுற்ற பெரிய தோள்களை உடைய ஒப்பில்லாத ராஜசேகர பாண்டியனுடைய மனத்தில் நிலை பெற்ற புழுக்கம் துன்பம் அது மாறி நிற்கவும், பெருக்கெடுக்கும் ஆற்று வெள்ளம் போல கண்கள் அதனினின்று ஆனந்த வெள்ளம் இடைவிடாமல் பெருக்கி களிப்படைந்து நிற்கவும், அதோடு கூட மேலும் கீழுமாக போவதும் வருவதுமாகிய ஊசலை போல ஸ்வர்க்கம் முதலிய பதங்களில் செல்லுதலும், மீண்டும் மண்ணுலகில் வருவதுமாகிய அச்சு மாறி
பிறவிக் கடலில் வீழ்ந்து மனம் தடுமாறி சுழலுகின்ற உயிர்கள் அப்பிறவிக் கடலிலிருந்து நீங்கி மோட்சமாகிய கரையை அடைவதற்கும் கால்மாறி ஆடிய சோமசுந்தரக் கடவுள் அவரை ஹிருதயத்தில் நாம் இருத்தி வந்திப்போம் என்பது இந்த திருப்பாடலின் பொருள். ஆன்மாக்கள் ஹிதம் அஹிதங்களினால் ஆர்ச்சித்த, அதாவது ஈட்டிய கன்மங்களுக்கு ஈடாக மேலும் கீழுமாய் இன்பத் துன்பங்கள் நுகர்ந்து திரிவதால் பவக்கடலில் வீழ்ந்து தடுமாறி உழலுகின்ற உயிர்களாக இருக்கின்றன. கரையே தெரியாத பெருங்கடலில் இந்த பிறவி சாகரத்தில் வீழ்ந்து தடுமாறுகின்றன. எம்பெருமானின் திரோதான சக்தியே ஆன்மாக்களை இந்த கடலிலிருந்து மீட்பதற்கு ஏதுவாக ஆன்மாக்களுக்கு விஷய கோடிகளை ருசிப்பித்து பக்குவப்படுத்துகின்றது. அது ஊன்றி நின்ற திருவடி என்பதன் தாத்பரியம். அதே போன்று முக்தி காலத்திலே அங்கனம் ருசிப்பித்து நின்ற திரோதான சக்தியே அருள் சக்தியாக முத்தாந்த பாத மலர்கீழ் வைக்கும் காரணம் தோன்ற தூக்கி நிற்றலும் உடைமையால் கால்மாறி நடித்து அருளுகின்றார் பெருமான். இதனையே ஊன்று மலர்பதத்தே உற்ற திரோத முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்று உண்மை விளக்கம் கூறுகின்றது. அதாவது பெருமானின் ஊன்றிய திருவடி என்பது திரோதான சக்தியையும் பெருமானின் தூக்கிய திருவடி என்பது முக்தியையும் குறிக்கின்றது. மறைத்தல் என்பது இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாது உலகத்தையே காட்டி உலகபோகத்தை நுகரச் செய்தல். உயிர் தன்னை அறியும் பக்குவத்தை வருவிப்பதற்காக இது செய்யப்படுகின்றது. எனவே இறைவனார் ஆடுகின்ற திருக்கூத்தில் முயலகனை மிதித்துள்ள இறைவனாரின் திருவடி ஊன்றிய திருவடி, அது திரோதானத்தை குறிக்கின்றது. அனுக்கிரகம் என்ற அருளல் என்பது பாசங்களையெல்லாம் நீக்கி உயிர்களுக்கு பேரின்பத்தை வழங்குதல். அது கூத்தப்பெருமானது தூக்கிய திருவடி. அது பிறவியிலிருந்து எடுத்து தன் திருவடி நிழலில் வைத்து அருளுதலை உணர்த்துவது ஆகும். பெருமானின் மறைத்தல் தொழில் என்பது ஊன்றிய திருவடி என்றும் அனுக்கிரகம் என்பது தூக்கிய திருவடி என்றும் கூறப்படுகின்றதே. அப்படியென்றால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற தொழில்கள் இவற்றை உணர்த்துவது எவ்வாறு என்றால், ஸ்ரீமத் நடராஜ பெருமான் தம் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கின்ற டமருகம் என்ற உடுக்கை அது சிருஷ்டி தொழிலை குறிக்கின்றது. எண்ணற்ற உயிர்களுக்கு அவ்வவற்றிற்கு ஏற்ற உடம்பை கொடுத்து உலகத்தில் இயங்கச் செய்வதுதான் சிருஷ்டி. டமருகத்தை அசைத்து நாதத்தை உண்டாக்கும் இறைவனாரின் திருக்கை அது உலகத்தை தோற்றுவித்தலை குறிக்கின்றது. அவ்வாறு படைத்தால் மட்டும் போதாது, அவைகளை காக்கவும் செய்ய வேண்டும். தாயின் வயிற்றில் இருக்கின்ற மகவுக்கும் கூட அவள் அறியாதபடி உணவு ஊட்டி காக்கின்ற இறைவனது கருணை அதை என்னவென்பது. கூத்தப்பெருமானது திருவடிவத்திலே அபயம் தரும் கை காத்தல் தொழிலை, ஸ்திதி தொழிலை குறிக்கின்றது. சம்ஹாரம் என்பது கூத்தப்பெருமான் தம் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கின்ற அக்னி. அது சம்ஹார கிருத்தியத்தை குறிக்கின்றது. அழித்தல் என்பது உயிர்களின் நன்மையின் பொருட்டே செய்யப்படுகின்றது. உடம்போடு கூடிய உயிர்கள் அவ்வுடம்பினால் வரும் அளவற்ற துன்பங்களை அனுபவித்து பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு சுழன்று பெரிதும் இளைப்பினை அடையும். அந்த இளைப்பு நீங்குவதற்காக உயிர்களை ஸ்தூல உடம்பிலிருந்து பிரித்து சிறிது காலம் ஓய்வு கொள்ளும்படி செய்கின்றார் இறைவர். அதுவே சம்ஹாரம் என்ற கிருத்தியம் ஆகும். இறைவனது திரு நடன கோலத்தில் அவர் அக்னி ஏந்திய திருக்கரம் அது சம்ஹார கிருத்தியத்தை காட்டும். இவ்வாறு ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற டமருகம் சிருஷ்டியையும் அபயகரம் ஸ்திதியையும் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற அக்னி சம்ஹாரத்தையும் ஊன்றிய திருவடி திரோதானத்தையும் எடுத்த திருவடி தூக்கிய திருவடி அனுக்கிரகத்தையும் இவ்வாறு பஞ்சகிருத்தியங்களையும் உணர்த்துகின்ற திரு நடனக்கோலம் ஸ்ரீமத் நடராஜ பெருமானது திருக்கோலம். அது இங்கே மதுரையில் வெள்ளியம்பலத்தில் கால்மாறி ஆடி ராஜசேகர பாண்டியனினுடைய வருத்தத்தை தீர்த்து அவனை ஆனந்தக் கடலில் அமிழ்த்திய திருக்கோலம். இவ்வாறு கால்மாறி ஆடிய வெள்ளியம்பலவாணர் துதி அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.